வணக்கம். வாங்க நம்ம இன்றைக்கி முழுமுதற் கடவுளான பிள்ளையாரப்ப கோவிலுக்கு நான் வந்திருக்கோங்க. வாங்க கோவில் உள்ள போகலாம். பாருங்கள் கோவில் இப்படி இருக்குது. பெங்களூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோவில் இங்கே. நீங்கள் வேண்டிட்டு அத்தனைமே இங்கே கண்டிப்பாக நிறைவேறும். ನಮಸ್ಕಾರ. ನಮ್ಮ ಹೆಸರು? ಓಕೆ. ಎಷ್ಟು ವರ್ಷ ಇಲ್ಲಿ ಅರ್ಚಕರಾಗಿದ್ದೀರಾ ಸ್ವಾಮಿ? ಓಕೆ. ಇನ್ನೊಬ್ಬರು ಸ್ವಾಮಿ ಇದ್ದೀರಾ, ಅವ್ರು ಇಲ್ವಾ? ಹಾಂ ಹಾಂ. ಈ ದೇವಸ್ಥಾನ ಎಷ್ಟು ವರ್ಷದ ಇದೆಯಪ್ಪ? ಹಾಂ, 30. ಓಕೆ ಓಕೆ. ಅದೇನು ಲಿಂಗ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? ಏನು ಲಿಂಗ ಅದು? ಸ್ಫಟಿಕ ಲಿಂಗ, ಶಿವಲಿಂಗ. ಪಕ್ಕದಲ್ಲಿ ರಾಮ ಸೀತಾ. ಓಕೆ. ಇದರ ಬೇಡ್ಕೊಂಡು ಹೌದ್ರಾ? ಹಾಂ. ನೀವು ಎಲ್ಲ ಶಾಸ್ತ್ರ ನೋಡ್ತೀರಾ ಇಲ್ಲಿ? ಇದು ಹುಟ್ಟಿದ ತಾರೀಕು ಹೇಳಿದ್ರೆ ಶಾಸ್ತ್ರ ಹೇಳ್ತಾ ಹೇಳ್ತೀರಾ? ಓಕೆ. ಎಷ್ಟು ಚಾರ್ಜ್ ಮಾಡ್ತೀರಾ ಸ್ವಾಮಿ? ನಾ ಏನು ಡಿಮ್ಯಾಂಡ್ ಇಲ್ಲ ನಿಮ್ಮದು. ಓಕೆ ಓಕೆ. ಬೆಳಗ್ಗೆ ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಓಪನ್ ಮಾಡ್ತೀರಾ? ಹಾಂ ಹಾಂ. ಓಕೆ. ಇದು ಸತ್ಯನಾರಾಯಣ ಪೂಜೆ ಎಲ್ಲ ಮಾಡ್ತೀರಾ? ಏನೇನು ಮಾಡ್ತೀರಾ? ಓಕೆ. ಎಷ್ಟು ಕೊಡಬೇಕು ಸತ್ಯನಾರಾಯಣ ಪೂಜೆಗೆ ಸ್ವಾಮಿ? 100 ರೂಪೀಸು. ಶಂಕರ ಗಣಪತಿಗೆ ಒಂದು ದಿವಸ ಮುಂಚೆ ಕೊಡಬೇಕಲ್ಲ ಸ್ವಾಮಿ? ಹಾಂ ಹಾಂ. ಮತ್ತು ಹಾಲಾಭಿಷೇಕ ಎಲ್ಲ ಅದೆಲ್ಲ ಮಾಡಿಸ್ತೀರಾ? ಅದಕ್ಕೆ ನಾವೇ ತಂದು ಕೊಡ್ಬೋದಾ? ಇಲ್ಲ ನೀವು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟರು ನೀವು ತಗೊಂಡು ಇದು ಮಾಡ್ತೀರಾ? ಹಾಂ ಹಾಂ. ಎಲ್ಲ ತುಂಬ ಜನ ಹೇಳ್ತಾರೆ ತುಂಬ ಶ್ರೇಷ್ಠ ಅಂತ. ಅದಕ್ಕೆ ನಾನು ಬಂದೆ. ಗಣೇಶ ದೇವಸ್ಥಾನ 30 ವರ್ಷದಿಂದನಾ? ಓಕೆ ಓಕೆ. ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಒಬ್ಬರು ಹೇಳಿದರು ತುಂಬ ಶಕ್ತಿ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಂತ. ಅದಕ್ಕೆ ಹಾಂ ಹಾಂ, ಅದಕ್ಕೆ ನಾನು ಬಂದೆ. ಹೌದು ರೀ. ಎಲ್ಲರಿಗೂ ಗಣೇಶನ ಕೃಪೆ ಸಿಗಲಿ. ಪೂಜೆ ಮಾಡಿ ಸ್ವಾಮಿ, ನೋಡಿಬಿಡೋಣ. ಪೂಜೆ ಮಾಡಿಬಿಡಿ. ಹಾಂ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಎಲ್ಲರಿಗೂ ಶ್ರೀ ಗಣೇಶನ ಇದು ಅನುಗ್ರಹ ಸಿಗಲಿ, ಆಶೀರ್ವಾದ ಸಿಗಲಿ. सकल भक्त जनानम इष्टार्थ फल सिद्धिरस्तु तदास्तु श्रीमन् ಒಂಚೂರು ಭಂಡಾರ ಕೊಡಿ ಸ್ವಾಮಿ. ಭಂಡಾರ ಎಲ್ಲಿದೆ? ಓಕೆ ಓಕೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. வித்யாகணபதி பார்த்துக்கோங்க. வித்யாகணபதி பார்க்குற அத்தனை பேருக்குமே ஐயனோட அருள் கிடைக்கும். அதே போல் எங்கள் அம்மா இருக்காங்க, அம்மா வச்சுருக்காங்க, ஓம் சக்தி அம்மா வச்சுருக்காங்க. ராதாகிருஷ்ணர் வச்சுருக்காங்க சாமி, ராதாகிருஷ்ணர் சுவாமி இருக்காங்க. ஸ்ரீராமர்களும் வச்சுருக்காங்க. பாருங்கள். அடுத்தது நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாங்க. அப்படியே இங்கே மஞ்சள் குங்குமம் விபூதியெல்லாம் பக்தாதிகளை எடுத்துக்கலாம். அதே போல் மாதத்துக்கு சத்யநாராயண பூஜை செய்வாங்களே, சத்யநாராயணன் இருக்கார். அதே போல் சிவபெருமான் லிங்கத்தை கூட வச்சுருக்காங்க. இதோட காணிக்கையும் இந்த வண்டியில் போடலாம். ஒரு க்ளோஸ் இப்போ காமிக்கிறேன். கோவிலே இல்லை இப்போ வெற்றி ஓம் கஜானம் கணபதியை துணைட்டு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும்போது அதே மாதிரி இந்த வேணுகோபால சுவாமி சொல்லுவாங்க, இது பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே கோவில் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ தான் கோவில் திறந்ததால பக்தாதிகள் இன்னும் வருவாங்க. அப்படி சுற்றி காமிச்சிட்டு கோவிலில் பிள்ளையாரப்ப பார்க்கறதுக்கு கண் கூடி தேடுங்க. அவ்வளோ அழகாக இருக்கார். அதே போல் அவரோட சொல்லி முடிக்க முடியாத ஒரு இது. இப்போ அவர்கிட்ட பிள்ளையார் பார்த்துட்டு அன்றைக்கி வேண்டிய அத்தனையும் கிடைக்கும். படிப்பு, திருமணம், வேலை அத்தனையும் கிடைக்கும். பார்த்ததற்குன்னு எல்லாருக்குமே பிள்ளையார் பாடல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் கருத்து பதிவாக எடுத்துக்கோங்க.
கோவிலுக்கு வந்தால் வீட்டுக்கு மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த கோவிலில் ரொம்ப